வணக்கம் நண்பர்களே, நான் ராம்குமார் பேசுறேன். கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து டிபேட்னா அரசியல்னு அனல் பறக்க பேசி கோட்டு பக்கமே கவனம் எனக்கு போகல. என்னடா படம் ரிலீஸ்க்கு இன்னும் 1 வீக் தான் இருக்கு. நம்ம இன்னும் படத்த பத்தி நம்ம எதுவுமே பேசலையே, எதுவும் பண்ணலையே என்ற ஒரு வருத்தம் எனக்குள்ள இருந்தது. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாநாடு அரசியல்லாம் தூக்கி அப்படி தனியா வச்சுட்டு, ஒரு ஒரு தளபதி ஃபேன் பாயா நம்ம படத்த பத்தி நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. இன்னைக்கு வேற இந்த சென்சார் அப்டேட்லாம் வேற வந்திருக்கு. படத்தோட டியூரேஷன் என்ன? இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோட் கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்டேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு படத்தோட டியூரேஷன் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 3 நிமிஷம் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு 2:59 சம்திங் இருக்கும். அதில் ப்ளூபர்ஸ் மாதிரி ஒரு 3 நிமிஷம் ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ப்ளூபர்ஸ்னாலே என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வெங்கட் பிரபு அவரோட படங்கள்ல எல்லா படங்களையும் கிளைமேக்ஸில் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ளூபர்ஸ்னு ஒன்று போடுவாங்க. அதுக்குன்னே ஒரு தனி ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு வெங்கட் பிரபு. மங்காத்தால தொடர்ந்து பிரியாணி, மாஸ்ன்னு சொல்லி அவரோட எல்லா படங்களையும் அந்த ப்ளூபர்ஸ் ஒரு பேசு பொருளாக இருக்கும். யூனிக்காகவும் இருக்கும். ஏன்னா அந்த நடக்கக்கூடிய சின்ன சின்ன க்யூட்டான மொமெண்ட்ஸு, அந்த ஃபன்னியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணி நல்லா பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ்க்கு புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலை கொடுக்கும் அந்த ப்ளூபர்ஸ். அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி சென்சார் பண்ணாங்க. இப்போ திரும்ப இன்னொரு வாட்டி ரீசென்சார் பண்ணி இப்போ மறுபடியும் அந்த டூரேஷன் அதிகப்படுத்தியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. அதுதான் இன்னைக்கு ட்விட்டரில் முழுக்க ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. 3 மணி நேரமா எப்படி என்னன்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தளபதி ஃபேனாக இந்த 3 மணி நேரம்லாம் பெரிய விஷயமா தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி நடிக்க போகிற படமே 2 படம். அதில் எங்கே சீக்கிரம் படம் முடிஞ்சிருமோன்ற ஃபீலிங் இருக்கும். அடுத்த படம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எப்போ படம் ரிலீஸ் ஆக போகிறதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம கையில் இருக்கிற படம் கோட்டு. அதில் தலைவனை ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரசித்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து அவர் ரசிக்க போகிறன்ற ஒரு தனி பிரியம், தனி சந்தோஷமே நமக்கு பயங்கரமாக இருக்குன்னும் போது, இந்த டூரேஷன்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா ஒரு ஃபேனாக எனக்கு படலை. ஆனால் படத்தில் இந்த 3 மணி நேரம் போகிறதே தெரியாத மாதிரி ஒரு ரேசியான ஒரு ஸ்க்ரீன் பிளே வெங்கட் பிரபு நிச்சயமாக பண்ணியிருக்காரு. நான் கேள்விப்பட்டது வரைக்கும் இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு கொடுக்கும். அதே நேரத்தில் என்னடா 3 மணி நேரம் போனதே தெரியலன்ற ஒரு ஃபீலை நிச்சயமாக படம் கொடுக்குன்ற மாதிரி டீமில் இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளேவும் வெங்கட் பிரபு அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஒன்று இந்த டூரேஷன், இந்த மேட்டர்லாம் நம்ம கடந்து வந்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் படத்துக்கு 7 நாள் தான் இருக்குது. படத்தோட ஓப்பனிங் எப்படி இருக்க போகுது, எத்தனை மணிக்கு ஷோ போட போகிறாங்க? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு. கேரளா, ஆந்திரா, ஓவர்சீஸ்லாம் 2 மணி, 4 மணி, 5 மணிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அந்த அது எப்படி சொல்கிறது, அந்த ஒரு சாபப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது இந்த 7 மணி காட்சி. அந்த 7 மணி காட்சியும் கிடையாது, 9 மணி காட்சி தான்ற மாதிரி மாறி போய் பல வருஷம் ஆகுது நமக்கு. வாரிசு துணிவோட முடிஞ்சு போச்சு நமக்கு அந்த 4 மணி ஷோலாம். இப்போ நம்ம நிறைய பேர் இப்போ வெயிட் பண்ணுற விஷயம் என்னவான்னு இருக்குன்னா, 4 மணி காட்சி இருக்குமா? கோட் படத்துக்கு 4 மணி காட்சி கொடுப்பாங்களா? அரசாங்கம் சைட்லேருந்து பர்மிஷன் கொடுக்குமான்னு கேட்குறாங்க. லாஜிக்காக யோசிங்க. நடிகராக இருக்கும்போதே இவங்க பயங்கரமாக கம்புறுத்துவாங்க. இப்போ அரசியல்வாதி வேறு ஆயிட்டாரு. எப்படி 4 மணி காட்சி கொடுக்க போகிறாங்கன்றது தெரியல. அப்படி 4 மணி காட்சிகள் கொடுத்தா அது எப்படி சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இருக்கும். பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் சரி, கலெக்ஷனு உங்களுக்கு ஷோஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு ஓப்பனிங்கே இந்த லியோ படத்தோட ஓப்பனிங்லாம் அசால்ட்டாக கோட் பீட் பண்ணும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஆனால் கொடுப்பாங்களான்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனால் இப்போயே பசங்களாம் ஆந்திரா போகலாமா, கேரளா போகலாமான்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மண்ணு, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தலைவனை செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபீலே தனி. ஆனால் நிறைய பேர் வாங்க நம்ம ஆந்திரா போகலாம், நம்ம பாண்டிச்சேரி இதுக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். இங்கேயும் 4 மணி ஷோ ஹோப்ஃபுல்லி இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அட்லீஸ்ட் இல்லை என்றால் ஒரு 7 மணி ஷோவாச்சும் இருந்ததுன்னா இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குன்றத இந்த இடத்துல என்னோட தாழ்மையான ஒரு கருத்தை நான் வச்சுக்கிறேன். என்ன கன்சிடர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ ஃபாலோ பை உங்களுக்கு ப்ரீ ரிலீஸ் ப்ரெஸ் மீட் திரும்ப பிளான் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. ஆல்ரெடி ட்ரைலருக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. வெங்கட் பிரபு அவர்கள் பத்திரிகையாளரோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்தாரு. அது ஒரு ஃபன்னான எலிமெண்ட்ஸாக போச்சு. நிறைய பேருக்கு தட் மாதிரி ரிப்ளேஸ்லாம் கொடுத்து அது வைரல் ஆகிருக்கு பதில் கொடுத்தாரு. அது ஒரு ஃபன்னான எலிமெண்ட்ஸாக போச்சு. நிறைய பேருக்கு தட் மாதிரி ரிப்ளேஸ்லாம் கொடுத்து அது வைரல் ஆகிருந்தது அந்த வீடியோக்கள் மொத்தமே. இப்போ திரும்ப ப்ரீ ரிலீஸ்க்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி, எனக்கு தெரிஞ்சு 28, 29 சரியாக தெரியல டேட்டு. பட் உங்களுக்கு மறுபடியும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி ப்ரெஸ் மீட் மாதிரி வைக்கிறாங்க. அது வெங்கட் பிரபு என்ன மாதிரி கேள்விகள் வைக்க போகிறாங்க, என்ன மாதிரி பதில்கள் இருக்க போதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓவரால் படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்குது. ட்ரைலர்லாம் புள்ளி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பாடல்கள்லாம் இந்த நெகட்டிவிட்டிலாம் மறைஞ்சு படத்துக்கான ஒரு ஓப்பனிங்காக நம்ம ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணுறது நம்மளால் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. டிக்கெட்ஸ் புக்கிங்ஸு
இன்னும் ஒரு நாட்கள் வந்து தமிழ்நாட்டிலாம் கூட உங்களுக்கு புக்கிங், அதாவது முன்பதிவு என்பது ஆரம்பமாகிவிடும். அதில் வந்து நம்ம கவனம் அங்கே போகுது. இந்த ஒரு வாரத்துக்கு எங்கேயுமே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் முழுக்க முழுக்க கோட் படத்தில் கவனம் செலுத்துங்க. அரசியல் பேசுவோம். அடுத்து இந்த படம் ரிலீஸ்க்கு பிறகு 2 வாரம் கழிச்சு மிகப்பெரிய சம்பவமான மாநாடு இருக்குது. நம்ம அது அப்புறம் வருவோம். இப்போ நமக்கு ப்ரைஸ் ஃபோக்கஸ் வந்து கோட்டு தான். கோட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்ற வேண்டியது கடமை நம்மகிட்ட இருக்குது. அதை தாண்டி வெங்கட் பிரபுவோட உழைப்பு இருக்குது, பல ஸ்டார் காஸ்ட் இருக்குது. படத்தில் ஒர்க் பண்ணவங்களோட டெக்னீஷியன்ஸோட இன்டர்வியூலாம் நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. நிறைய பேர் சொல்கிற விஷயம் கேட்டிங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ்லாம் இருக்குன்னு டெக்னீஷியன் சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெங்கட் பிரபு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பாருங்க, மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்ற மாதிரிலாம் வெங்கட் பிரபு அவர்களும் பல இடங்களில் பதிவு பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். 5ஆம் தேதி ரிலீஸ். இன்னும் கரெக்டாக ஒரு 8 நாளோ 7 நாளோ தான் இருக்குது. இன்றைக்கி கழிச்சிட்டோன்னா ஒரு வாரம் தான் இருக்குது. பல நாள் நம்ம தலைவனை நம்ம எப்போ திரையில் பார்க்க போகிறோம், எப்போ கொண்டாட போகிறோம். அந்த முதல் நாள் முதல் காட்சி என்பது ஒவ்வொரு ரசிகரின் வாழ்க்கையிலும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். லியோவுக்கு பிறகு ஹோப்ஃபுல்லி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸ் ஆகிற ஒரு படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பல வருஷங்களாகவே பிரச்சனை போய்கிட்டு இருந்தது. இந்த ஒரு படம் மட்டும்தான் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். நீங்களும் செலிப்ரேஷன் தயாராகுங்க, நானும் தயாராகிறேன். இன்னும் இந்த ப்ரெஸ் ரிலீஸு, அடுத்த கண்ட அப்டேட்ஸு என்ன மாதிரிலாம் இருக்க போகுதுன்றதெல்லாம் பார்த்துட்டு கூடிய விரைவில் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார். நன்றி, வணக்கம்.